எண் 9 கிரண் கார்த்தி வி. அனைவருக்கும் வணக்கம். தித்திக்கும் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கும் என் முதன் கண் வணக்கங்கள். முக்கணில் சிறந்ததுமா ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே தமிழ் மாதங்களில் சிறந்தது தாய். எழுத்தையும் சேர்த்து மேதையாக விளக்குகின்ற பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் கல்லாக இருக்கும் எங்கள் சிலையாக வடிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் என்னை போன்ற மாணவ நண்பர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். என் பெயர் கிரண் கார்த்தி. நான் பேசப்போகும் தலைப்பு நான் கண்ட கனவு. நம் ஆழ்மனதில் இருக்கும் சிந்தனைகள் தான் கனவாக வெளிப்படுகின்றன. நமக்கு ஊக்கம் தந்து நம்மை செயல்பட வைக்கின்றன. இந்திய நாடே பற்றி புகழ்ந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிறு வயதாக இருக்கும்போது கண்ட கனவுத்தான் அவர் இந்திய குடியரசுத் தலைவராக மாற்றினார். அவர் தனது சுயசரிதையில் தூக்கத்தில் காண்பது கனவல்ல, மாறாக தூங்க விடாமல் செய்தவே கனவு என்று குறிப்பிடுகிறார். அதுபோல என்னை தூங்க விடாமல் செய்த கனவை பற்றி நான் இங்கே பேசப் போகிறேன். என்னுடைய சென்ற ஆண்டு கோடை விடுமுறையை கழிப்பதற்காக நாங்கள் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தோம். அப்போது ஜன்னலில் அமர்ந்திருந்த நான் பறந்து விரிந்த நீல வானவெளியை பார்த்தபடியே உறங்கிவிட்டேன். அப்போது என்னை ஒரு அழகிய கனவு அக்கொண்டது. எல்லைகளற்ற வானவெளியில் சிறகுகள் எதுவுமின்றி கைகளை அசைத்தவாறே பறந்து கொண்டிருந்தேன். என்ன ஒரு ஆச்சரியம்! மஞ்சு குவியல் போன்று இருக்கின்ற மேகமூட்டங்களை கடந்து காற்றில் மிகப்பது மிகவும் ஆனந்தத்தை தந்தது. குளிர்ந்த காற்று முகத்தில் மோத உயரத்தில் பறப்பது மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. அப்போது நான் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. பெரும் மழை பெய்வதற்கு அறிகுறியாக பலத்த காற்றும் வீசியது. கண்ணை கூச்சச் செய்த மின்னல்கள் வானத்தில் வந்து வந்து போயின. செவியை பிளப்பொருபாடு இடி சத்தம். திடீரென நான் கண்பிடித்தேன். அப்போது அந்த கனவு என்னை பயமுறுத்தியது. அந்த கனவு என்னை பயமுறுத்திய போதும் அன்றிலிருந்து இன்று வரை வானத்தில் பறக்க வேண்டும் என்ற ஆசை என்னை விட்டு அகலவில்லை. அந்த கனவை பற்றி என் பெற்றோரிடம் பகிர்ந்த போது ஒரு விமானியானால் மட்டுமே சாத்தியம் என்று கூறினேன். அதற்காக அன்றிலிருந்து இன்று வரை அதற்காக உழைத்து வருகிறேன். எனவே விமானியா வரை என் கனவு. என் கனவை நிறைவாக்க நான் கடினமாக உழைப்பேன் என்று கூறுகிறேன். கனவு காண்போம் என்கின்ற அப்துல் கலாம் ஐயா வார்த்தைகளை பின்பற்றி கனவு காண்போம், முன்னேறி வருவோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.